நம்முடைய இன்றைய அரசு பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்று சிங்கப்பெண் அதிரடிப்படை அதை உருவாக்கி உள்ளார்கள். சென்னை, திருச்சி, மதுரை போன்ற இடங்களில் அதை செயல்படுத்தி உள்ளார்கள். தொடர்ந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை உருவாக்கும் ஒரு முயற்சியில் இந்த அரசு ஈடுபட்டுள்ளது. நான் ஏற்கனவே கூறியவாறு ஒரு 6 மாத காலம் அவகாசம் கொடுக்க வேண்டும். அதே வேளையில் குற்ற சம்பவங்கள் நடைபெறும் பொழுது சென்ற ஆட்சியை போல இந்த ஆட்சியிலும் 24 மணி நேரம் 48 மணி நேரத்தில் அந்த குற்றவாளிகள் கைது செய்யப்படுகிறார்கள், குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுகிறது. அதனால் ஒரு 6 மாதம் காலம் அவகாசம் கொடுக்க வேண்டும் நான் சொல்வேன். திருச்சி ஏர்போர்ட்டுக்கு புதிய மாண்புமிகு முதலமைச்சர் அன்பு சகோதரர் திரு விஜய் வரும்போது அந்த ஒரு அரசியல் மாண்புகளுக்காக நான் அங்க வரவேற்கிறேன். நான் ஒரே விஷயம் என்னன்னா, நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் தளபதி வரும்போது நான் போயிருக்கிறேன். அதே நேரத்தில் சரி, அவர் கூட்டணி கட்சி தான், நாட்டுடைய பிரதமர் திருச்சிக்கு வரார். அப்ப நான் மாத்திரம் கிடையாது, அன்றைய திமுக அமைச்சர்கள் அண்ணன் நேரு போன்ற தங்கம் தென்னரசு போன்றவர்களும் என் கூட வந்து அன்றைக்கு பிரதமர் மோடி வரவேற்று. இது ஒரு அரசியல் மாண்பு. ஏன்னா ஏன் தொகுதிக்கு ஒரு பிரச்சனை ஒன்று வரும்போது ஒன்றிய அரசை சார்ந்த ரயில்வே துறையோ இல்ல ஏர்போர்ட்டோ இல்ல நெடுஞ்சாலைத்துறையோ இல்ல ஒரு பொதுப்பணி ஒரு துறையோ இது போன்ற விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் நான் யாரை அணுக முடியும்? ஒன்றிய அமைச்சகம் பிரதமர் கீழே வேலை செய்யறது அணுக முடியும். என் மக்களுக்கு, என் திருச்சி மக்களுக்கு நான் பேச முடியும். அதே வேளை மாநில பிரச்சனைகளா நம்முடைய முதலமைச்சர் அவருடைய அமைச்சகத்தில் இருக்கவங்க முதலமைச்சர் கிட்ட போக முடியும். நான் இதை அரசியல் பார்க்கல. ஒரு அரசியல் மாண்புகளுக்காக என்னுடைய திருச்சி தொகுதி மக்கள், இதுல திமுக, மதிமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ், நாம் தமிழர் எதுவும் எனக்கு எல்லாம் என்னுடைய மக்கள் தான் நான் பாக்குறேன். நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் வெளியே வந்து நான் சர்டிபிகேட் வாங்கிட்டேன், மாவட்ட ஆட்சியர்கிட்ட அந்த சர்டிபிகேட் வாங்கிட்டு வெளியே வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் பார்க்கும் முதல் வார்த்தை என்ன சொன்னா, தேர்தல் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு நான் வந்து எனக்கு வாக்களித்தவர்கள், வாக்களிக்காதவர்கள், இதுல என் கூட கூட்டணி இருக்கிறவங்க, கூட்டணி இல்லாதவங்க, இன்னைக்கு என்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக, பாஜக, நாம் தமிழர் எல்லாரும் வாங்க, எல்லாரும் சேர்ந்து திருச்சிக்காண்டி உழைப்பண்ணு சொன்னேன். இன்னைக்கும் அதன் அடிப்படையில் நான் செயல்படுறேன். அது வந்து என்னன்னா, நான் அரசியலுக்கு புதியவன் என்றாலும் என்கிட்ட ஒரு தனிப்பட்ட சில இது இருக்கு, அது யாராலையும் மாற்ற முடியாது. என் கட்சி தலைமை சொன்னாலும் அதை நான் மாற்ற முடியாது. எல்லாருக்கும் பொதுவான ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நான் செயல்பட நினைக்கிறேன், ஒரு முன்னுதாரணமா இருக்கு நினைக்கிறேன். நான் ஜனங்க ஓட்டு போட்டிருக்காங்க, யாராக இருந்தாலும் எந்த கட்சியை சார்ந்தவரோ எனக்குன்னு கேட்டு உதவி கேட்கும் போது அந்த ஜனங்களுக்கு உதவி செய்யணும் நான் நினைக்கிறேன். நான் அது என்கிட்ட இருக்கிற அந்த அது வந்து என்ன யாரும் சொல்லி எனக்கு பண்ணல. சாதாரண ஜனங்க வராங்க, எல்லாருக்கும் நான் உதவி செய்யணும். இதுல கட்சி பாகுபாடு, ஜாதி, மதம் எந்த பாகுபாடும் நான் பார்க்க போறது கிடையாது, நீ பார்க்க போறது கிடையாது. முதலமைச்சர் சந்திக்கும் போது அதன் அடிப்படையில் சந்திக்கிறேன். இதுக்கு வந்து உடனே சில அரசியல் சாயம் பூசுறது வந்து அதை பத்தி நான் கவலைப்படலை. என் மனசு சுத்தமா இருக்கு. முதலமைச்சர்னா அவர் மூலியமா நான் என்னால் செய்ய முடியும். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் எல்லாத்தையும் என்னால் செய்ய முடியாது. முதலமைச்சரையோ பிரதம மந்திரியோ யாரால அந்த உதவியை ஜனங்களுக்கு கிடைக்க முடியுமோ அவங்க உதவி தேடி நான் போகதான். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.